இந்த அக்டோபர் மாதம் கடந்த ஆண்டு வட்டி வீதமானது 2.25 வீதத்திற்கு குறைக்கப்பட்ட பின்னான காலத்தில் எந்த குறைப்பும் இல்லாமல் அதனை இவ்வாறே பின்தள்ளி கொண்டு போகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் அறிவித்திருந்த விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக இந்த வட்டி வீத குறைப்பு என்பது இனிமேல் அல்லது இனிவரும் சிறிய காலத்துக்கு இடம்பெறாது என்று, ஏனென்றால் இந்த பொருளாதார நிலைமைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று ரீபேட்ஸ் என கொடுக்கப்படுகின்ற பண கொடுப்பனவுகள் போன்றவை எல்லாம் மக்களின் இந்த தற்காலிகமாக ஏற்படுகின்ற பணவீக்கத்தை அல்லது பொருளாதார விலை உயர்ச்சியை தடுப்பதற்கான அல்லது அதற்கான பரிகாரமாக கொடுக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்ற பொழுது ஒன்று தென்கொரிய வாகனங்கள் தங்களுடைய உற்பத்தியை இங்கே மேற்கொள்ள போகின்றன. அதாவது அமெரிக்க சந்தை என்பதை விட நாங்கள் கனடா சந்தையை எடுத்து பார்த்தாலே கனடாவின் பெரும்பான்மையான வாகன கொள்வனவுகள் என்பன தென்கொரிய கார்களாக இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஒரு கணிசமான பங்கு இருக்கின்றது. எனவே அவர்கள் எல்லாம் இப்பொழுது இங்கே வந்து தங்களுடைய உற்பத்தியை தொடங்குவதற்கு இன்று கைச்சாத்திருக்கிறார்கள். எனவே அது ஒரு சூரிய புயலாக இருக்கலாம், அல்லது ஒரு விண்கல்லாக இருக்கலாம், அல்லது ஒரு அசாதாரண மாற்றம் ஏற்பட்டு செய்மதிகளின் செயற்பாட்டில் சற்றே குழப்பம் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பணப்பட்டுவாடா என்பதும் பொருட்கள் வாங்குவது என்பதும் எவ்வாறான நிலைக்கு செல்வது என்பது நினைத்து பார்க்க முடியாத விடயம். அது தற்காலிகமாக ஏற்பட்டால் கூட இப்பொழுது இருக்கின்ற வங்கிகளே தங்களுடைய கிளைகளை மூடி வருகின்றன. முற்றாகவே மூடி ஒரு நகரத்திற்கு ஒன்று என்று வரக்கூடிய நிலைமை வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொன்னால் மக்களின் பாவனை என்பது குறைந்துவிட்டது. அரசியல் தரப்பில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. அந்த வகையில் வழக்கம் போலவே இந்த உரையாடலுக்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. ஆம், இன்றைய நாளில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிற தகவலின்படி இன்று பேசுவதற்காக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயம், இந்த கனேடிய மத்திய வங்கி தன்னுடைய நிலையான வட்டி விகிதத்தை 2.25% வைத்திருக்கிறதுக்கு தீர்மானித்திருக்கிறது. இது பற்றி விழாவரியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்னென்ன காரணிகள் இந்த நிலையான வட்டி விகிதத்தை பேணுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது? ஆமாம், நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் கடந்த ஆண்டு வட்டி வீதமானது 2.25 வீதத்திற்கு குறைக்கப்பட்ட பின்னான காலத்தில் எந்த குறைப்பும் இல்லாமல் அதனை இவ்வாறே பின்தள்ளி கொண்டு போகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் அறிவித்திருந்த விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக இந்த வட்டி வீத குறைப்பு என்பது இனிமேல் அல்லது இனிவரும் சிறிய காலத்துக்கு இடம்பெறாது என்று, ஏனென்றால் இந்த பொருளாதார நிலைமைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று இருந்த பொழுதிலும் அதில் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது இந்த 2026 ஆண்டின் வளர்ச்சி என்பது, குறிப்பாக கடந்த வருடம் 2025 ஆண்டு 1.7 இருந்து இப்பொழுது 1.1 எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த பொருளாதார, அதாவது இந்த பணவீக்கம் அல்லது இன்ஃபிளேஷன் எனப்படுவது 2.1 அநேகமாக 2 வீதத்தில் தான் இருக்கும். அதே அளவில் தான் இருக்கின்றது. 2.1 என்றால் அநேகமாக நாங்கள் அதனை 2 வீதம் என்று கூறக்கூடியதாகவும் இருக்கும். இருந்த பொழுதிலும் அடுத்த வருடம் பொருளாதார வளர்ச்சி என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது அதற்கு மேலாக இந்த உலகில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் இந்த வரப்போகின்ற சில விடயங்கள், குறிப்பாக அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவுக்கு இடையிலான ஒப்பந்தத்தில் வரப்போகின்ற விடயங்கள், அல்லது அது தொடர்பாக ஏற்பட போகின்ற மற்ற பொருளாதார மாற்றங்கள், வரி விதிப்பு தொடர்பான பொருளாதார மாற்றங்கள் போன்றவை எல்லாம் பல நிலைமைகளில் சில மாறுதல்களை ஏற்படுத்தும். அதாவது இப்பொழுது இந்த ரீபேட்ஸ் என கொடுக்கப்படுகின்ற பண கொடுப்பனவுகள் போன்றவை எல்லாம் மக்களின் இந்த தற்காலிகமாக ஏற்படுகின்ற பணவீக்கத்தை அல்லது பொருளாதார விலை உயர்ச்சியை தடுப்பதற்கான அல்லது அதற்கான பரிகாரமாக கொடுக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்ற பொழுதும் மத்திய வங்கி தற்பொழுதைய நிலையை கணக்கில் எடுத்து மீண்டும் ஒரு முறை இந்த ஜனவரி 28 இன்றைய தினம் கூட்ட இருந்த தனது இந்த வட்டி வீதத்தை கூட்டுவதிலிருந்து தவிர்த்திருக்கின்றது. இதற்கு பின்னணி காரணங்கள் என்று நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், பெரிதாக இந்த தற்பொழுதைய உலக மாற்றத்தையும் கனடாவில் ஏற்பட போகின்ற பொருளாதார நிலைமைகளையும். இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இவ்வாறாக மத்திய வங்கியின் கணிப்பு இருக்கின்ற பொழுதும்
கனடா எட்டியுள்ள ஒப்பந்தங்கள் என்பன எல்லாம் முதல் கணிக்கப்படாதவை. அவையெல்லாம் பிறகு வந்தவை. பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது 2026ஆம் ஆண்டின் இந்த பின்பகுதி காலங்களில் சில வேளைகளில் மாறுதல்கள் ஏற்பட நிச்சயமாக இடம் இருக்கும் என்று நம்பலாம். என்றால் இவர்கள் வரவு செலவு திட்டத்தில் அறிவித்த, அதாவது இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிவித்த இந்த வீட்டு கட்டுமான பணிகளோ ஏனைய பணிகளோ அவையும் இன்னுமே இந்த ஆரம்ப நிலையில் இருந்து அவை உயிர் பெறாத நிலையில் தான் இருக்கின்றன, அல்லது உயிர் பெறப்போகின்ற நிலையில் இருக்கின்றன. அவற்றின் வருகைகள் என்பன எல்லாம் மாறுதல்களை ஏற்படுத்தும். அதே போல இப்பொழுது ஏற்படுத்தப்படுகின்ற இந்த உறவுகள் என்பன எதிர்பார்க்கப்படாதவை. குறிப்பாக தென்கொரியாவுடன் இணைந்து அவர்களுடைய நீர்மூழ்களை செய்வதற்கான ஒப்பந்தத்தின் மூலம் சுமார் 2 லட்சம் வேலைகள் உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றது, அல்லது அவ்வாறான ஒரு கணிப்பீடு இருக்கின்றது. அதே போன்று தென்கொரிய வாகனங்கள் தங்களுடைய உற்பத்தியை இங்கே மேற்கொள்ள போகின்றன. அதாவது அமெரிக்க சந்தை என்பதை விட நாங்கள் கனடா சந்தையை எடுத்து பார்த்தாலே கனடாவின் பெரும்பான்மையான வாகன கொள்வனவுகள் என்பன தென்கொரிய கார்களாக இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஒரு கணிசமான பங்கு இருக்கின்றது. எனவே அவர்கள் எல்லாம் இப்பொழுது இங்கே வந்து தங்களுடைய உற்பத்தியை தொடங்குவதற்கு இன்று கைச்சாத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் அந்த மத்திய வங்கியின் கணிப்பை சில வேளைகளில் மீறி அந்த வட்டி வீதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த வட்டி வீதம் என்பது குறைக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தால் இந்த வீட்டு சந்தையில் இந்த ஸ்பிரிங் காலத்தில் எதிர்பார்த்த மாற்றமோ, அல்லது இந்த வீட்டு அடமான கடன்கள் என்பன பல 40% அல்லது 45% மீள வரப்போகின்றன. 2021ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு தான் முக்கியமாக அந்த வீட்டு சந்தை என்பது ஒரு பலூன் போன்ற வீக்கத்தை பெற்றிருந்தது. அப்பொழுது எடுக்கப்பட்ட இந்த அடமான கடன்கள் எல்லாம் இந்த வருடம் அவை மீள் புதுப்பித்தலுக்கு வரப்போகின்ற பொழுது பாரிய மாற்றங்கள் ஏற்படுற அனுமானம் கூறப்படுகின்ற பொழுதும், இவ்வாறான பொருளாதார மாற்றங்களை கனடா சந்திக்கின்ற பொழுது சில வேளைகளில் மாறுதல்கள், தளர்த்தல்கள் என்பன இடம்பெறலாம். அது காலத்திற்கு, அந்த நேரத்திற்கு ஏற்றபடி இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகளை தான் நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கின்றோம். அவ்வாறான நிலைமைதான் தொடர்ந்தும் செல்லும் என்பதுதான் கணிப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக. ஆக பொருளாதார ரீதியாக நிறையவே மாற்றங்களை அண்மை காலமாகவே கடந்த சில வருடங்களாகவே கனடா எதிர்கொண்டு வருவது என்பது நமக்கு தெரிந்து விடும். அதே நேரம் சில நல்ல முயற்சிகளும் புதிய முயற்சிகளும் பொருளாதார ரீதியாக முன்னெடுக்கப்படுகிறது. அதிலே அண்மையிலே ஒரு விடயம் கேள்விப்பட்டிருந்தோம். இந்த வெல்த் சிம்பிள் மற்றும் கனடா போஸ்ட் இணைந்து ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கனடா போஸ்டிலே பண வைப்பு செய்வதற்கான வாய்ப்பு. ஆக இது எப்படி அங்கு தொழிற்பட போகிறது என்று நினைக்கிறீர்கள்? இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டுமாக இருந்தால், இப்பொழுது உண்மையிலேயே நாங்கள் 2 விடயங்களை மேல் உதாரணமாக எடுத்து பார்க்க வேண்டும். ஒன்று, அந்த வங்கிகளுக்கு மக்கள் செல்வது என்பது குறைந்து விட்டது. வங்கிகளின் பாவனை என்பது நீங்கள் நேரடியாக சென்று ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவையோ அல்லது ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரையோ சந்திப்பது என்பது குறைந்து விட்டது. உங்களுக்கு அவர்களுக்கு இடையான கையெழுத்து வைப்பது கூட தற்பொழுது இந்த டாக்யூசைன் போன்ற இலத்திரனியலாக வைத்து அது உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான நடவடிக்கைகள் இருக்கின்றபடியால் நேரடியான விஜயம் என்பதே தேவையில்லை. அது தேவையில்லாமல் செல்கின்ற காரணத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது போன்று காசோலை புழக்கம் என்பதும் தற்பொழுது மிகவும் குறைந்து வருகின்றது. பண வைப்பீடு என்பது கூட இலத்திரனியல் பரிமாற்றங்களுக்கு கூடாக சென்று வருகின்றது. இந்த நிலையில் தான் அந்த நீங்கள் குறிப்பிட்ட நிறுவனம் அவர்கள் உண்மையிலேயே ஒரு வங்கிகளை ஒத்த, அதாவது இப்பொழுது நாங்கள் அவர்களை ஒரு கிரெடிட் யூனியன் என்கின்ற வகையில் கூட குறிப்பிடக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்த அங்கீகாரம் பெற முடியாத ஒரு முறையை நடைமுறைப்படுத்த வருகின்றார்கள் என்றால் ஒரு புது மாதிரியான வங்கி முறையை, அதாவது கனடா போஸ்ட் அலுவலகங்களில் நான் நினைக்கிறேன் சுமார் 5000க்கு மேற்பட்ட அலுவலகங்கள் கனடா போஸ்ட் அலுவலகங்கள் இருக்கின்றன. பல தனியார்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் அந்த QR கோட் என்கின்ற ஒரு தொலைபேசி மூலம் உங்கள் அடையாளத்தை காண்பித்து பணத்தை
பணத்தை முதலீடு செய்வது என்பது அங்கே சாத்தியப்படக்கூடிய வகையில் இருந்தால் இவர்களுக்கு கிளைகள் திறப்பதற்குரிய நடைமுறைகள் அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் கிளைகள் இல்லாமல் இயங்குவதற்கான ஒரு முயற்சியாக இதை எடுக்கின்றார்கள். இந்த முயற்சியில் அவர்கள் $10 பில்லியன் மேல் நிதியை வைத்திருப்பதாகவும் $750 மில்லியன் மேல் கடன்களை கொடுத்திருப்பவர்களாகவும் இருக்கின்ற வகையில் ஒரு சாதாரண கிரெடிட் யூனியனையும் விட மேலான தரத்திற்கு வந்துவிட்டார்கள். இருந்த பொழுதிலும் புதிய முறையை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். இது நிச்சயமாக கனடா போஸ்டிற்கும் நிச்சயமாக இது ஒரு எதிர்பார்த்த சேவையாக, அதாவது கனடா போஸ்ட் ஊழியர்கள் கடந்த பல மாதங்களாக வேலை நிறுத்தத்தில் இருந்த பொழுது அவர்களுடைய தொழிற்சங்கத்தின் வேண்டுகோளில் ஒன்றும் இந்த பண பரிமாற்றங்கள் கனடா போஸ்டினூடாக நடைபெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒன்று இருந்தது. எனவே இது கனடா போஸ்டிற்கும் அனுகூலமானது ஒன்றாக இருக்கின்றது. கனடா போஸ்டை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய இந்த 3ஆம் காலாண்டு என்பது ஒரு நட்டத்தில் போகின்ற அல்லது மிகவும் ஒரு பாதிப்பை அடைந்ததாக, சரியான தொகை என தெரியவில்லை, ஆனால் 300 மில்லியன் அல்லது 500 மில்லியனாக இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு இழப்பை சந்திக்கின்ற ஆண்டாக அவர்கள் ஒரு அரச கூட்டுத்தாபனமாக இருந்தும் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான முயற்சியில் அவர்களும் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் அந்த இழப்புகளின் மீட்சியை பெறலாம். இதற்காக அவர்கள் அந்த கட்டணங்கள் இதனையும் மேலதிகமாக கேட்க போவதில்லை. இருந்த பொழுதிலும் இதுவும் இலத்திரனியல்கள் தான் செல்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் நாங்கள் ஒரு வங்கி அட்டை என்பதை வைத்து அந்த வங்கி அட்டையை அதற்கு ஒரு இயந்திரம் இல்லை, ஆனால் ஒரு கணனி போன்றது. அது அந்த வங்கி இயந்திரத்துடன் அது ரேடியோ சிக்னல் மூலம் உடனடியாக நீங்கள் ஒரு பொருளை வேண்டும் பொழுது அதற்குரிய பணம் என்பது, அதாவது நானோ செகண்ட் எனப்படுகின்ற ஒரு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத செகண்ட் வேகத்தில் அந்த தரவு எங்களுடைய வங்கிக்கு அனுப்பப்பட்டு வங்கியில் இருந்து பணம் எடுக்கப்பட்டு அதை நிம்மதியாம் என்பதெல்லாம் கண்மூடி திறப்பதற்குள் நடக்கின்ற பாரிய தொழில்நுட்பத்தை கொண்டதாக இந்த உலக பணப்பரிமாறல்கள் அல்லது சாதாரணமாக பாயிண்ட்ஸ் காட்டுக்கு கூட அப்படித்தான் எந்த ஒரு இதுவையெல்லாம் அவ்வாறு வந்துவிட்டன. இந்த எங்களிடம் இருக்கின்ற இந்த கார்ட்ஸ் என்பன நிச்சயமாக எந்தவித பேட்டரியோ அல்லது மின்சார பவரோ இல்லாமல் அந்த ரேடியோ சிக்னல் மூலம் அந்த இயந்திரத்திலிருந்து காசு எடுக்கின்ற இயந்திரத்திலிருந்து வருகின்றதன் மூலம் செய்கின்ற பொழுதும் அதன் வேகம் என்பது அதிகம். ஆனால் இங்கே உள்ள சிக்கல் என்னவென்றால் இவ்வாறாக அனைத்து தொழில்நுட்பங்களும் தற்பொழுது இலத்திரனியலையே நம்பி இருக்கின்றன என்பதை விட செய்மதி தொடர்பாடல் மூலம் இந்த அதாவது இன்டர்நெட் இணைய தொடர்பையே நம்பி இருக்கின்றன. இணைய தொடர்பு என்பது இல்லாமல் போனால் மக்களுடைய தற்காலிகமாக தானும் இல்லாமல் போனால் அதனுடைய தாக்கம் என்பது பெரிதாக இருக்கும். அவ்வாறான நிலைமை ஏற்படுமா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறை ஆம் என்றுதான் கூற வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது ஈலோன் மாஸ்க் அவர்கள் அனுப்பியிருக்கின்ற செய்மதிகள், அவர்கள் 40,000 அல்லது 50,000 செய்மதிகளை அனுப்ப போகின்றார்கள் அல்லது அனுப்பிவிட்டார்கள் நினைக்கின்றேன். அவ்வாறான செய்மதிகளை அவர்கள் அனுப்பி உலகெங்கும் இந்த இதை கொடுக்க முயற்சிக்கின்ற பொழுதும், இணைய தொடர்புகளை கொடுக்க முயற்சிக்கின்ற பொழுதும், இந்த சுனிதா வில்லியம்ஸ் என்கின்ற ஒரு விண்வெளி வீரர் விண்வெளியில் இருந்து வந்த பொழுது கூறியிருந்த ஒரு கருத்து, தனது முன்னே பயணத்தின் பொழுது விண்வெளியில் பூமியை பார்த்தது போல இந்த முறை பார்க்க முடியாத அளவிற்கு செய்மதிகள் நிரம்பி இருக்கின்றன என்று. எனவே அது ஒரு சூரிய புயலாக இருக்கலாம் அல்லது ஒரு விண்கல்லாக இருக்கலாம் அல்லது ஒரு அசாதாரண மாற்றம் ஏற்பட்டு செய்மதிகளின் செயற்பாட்டில் சற்றே குழப்பம் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பணப்பட்டுவாடா என்பதும் பொருட்கள் வாங்குவது என்பதும் எவ்வாறான நிலைக்கு செல்வது என்றது நினைத்து பார்க்க முடியாத விடயம். அது தற்காலிகமாக ஏற்பட்டால் கூட. எனவே தங்கு நிலையில் இருந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பது உண்மை. உலக பொருளாதாரம் அவ்வாறு மாறிவிட்டது, மக்கள் தொகையும் மாறிவிட்டது. நாங்கள் அதாவது வங்கிகள் முன்னைய காலத்தில் இயங்கி இருக்குமாக இருந்தால் பல ஆயிரம் தொழிலாளர்கள் தேவை. அது ஈவன் இந்த CSR எனப்படுகின்ற கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு முன்னிலையில் இருந்து பணப்பட்டோட செய்வர்களுக்கு. எனவே அவையெல்லாம் இல்லாமல் சென்று இப்பொழுது இனி வரப்போகின்ற காலங்களில் இப்பொழுது இருக்கின்ற வங்கிகளே தங்களுடைய கிளைகளை மூடி வருகின்றன. முற்றாகவே மூடி ஒரு நகரத்திற்கு ஒன்று என்று வரக்கூடிய நிலைமை வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொன்னால் மக்களின் பாவனை என்பது குறைந்து விட்டது. அதுதான் உங்களுடைய கேள்விக்கான விட. இது
விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்பதை விட ஏஐயின் வளர்ச்சி, அதே போல நான் கூறியது போல அந்த நானோ செகண்ட் என்பது ஒரு பில்லியன், அதாவது ஒரு செகண்டை பில்லியனாக பிரித்து வருகின்ற அதாவது அந்த நொடித்துளியிலும் துளியிலும் துளியிலும் விரைவான நேரத்தில் அது தகவலை கொண்டு சென்று பரிமாறி, அதாவது நீங்கள் அந்த ஒரு காட்டை ஒரு மிஷினில் வைத்தெடுத்த உடனே அப்ரூவ்ட் என்று வருகின்றது. ஆனால் அதன் பின்னுள்ள தொழில்நுட்பம் என்பது பின்னாம்பெரிய தொழில்நுட்பம். அது தனது சர்வருக்கு அனுப்பி அந்த சர்வரிலிருந்து வங்கியின் சர்வருக்கு சென்று வங்கியில் உங்களுடைய கணக்கில் பார்த்து அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் கண்மூடி திறப்பதல்ல, அதிலும் விட விரைவாக நடைபெறுகின்றது. எனவே இதுதான் உண்மை. இந்த வங்கி விவகாரங்களில் நிச்சயமாக மாறுதல் ஏற்பட போகின்றது. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது, அது எவ்வளவு தூரம் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.